ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு சென்னை வீட்டுக்கு வந்தாச்சுங்க. எப்போ ஊருக்கு போனாலுமே தம்பிக்காக நாட்டு முட்டை கொண்டு வந்துடுவேன். முட்டை ஏட்டில் தான் வச்சு முட்டை எடுத்துக்கிட்டு வந்தேன். ஆனாலும் ஒரு முட்டை வந்து எப்படியோ உடஞ்சிடுச்சுங்க. ஏன்னா ட்ரெயின் அந்த அளவுக்கு குலுங்குது, மன்னார்குடிலேருந்து சென்னை வர ட்ரெயின். விதன்குட்டிக்காக ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பேன் கேக் தாங்க செஞ்சுருந்தேன். அவர் தூங்கிக்கிட்டு ஏந்திரிக்கவே மாட்டேன்ட்டார். 6 மணிக்கு தான் ஈவினிங் ஏந்திரிச்சார். அதுக்கப்புறமா அவருக்கு சரி ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு பார்க்கில் வச்சு ஊட்டி விடுவோம், விளையாண்டுக்கிட்டே சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு பார்க்குக்கு கிளம்பிட்டோங்க. விதன்குட்டி எவ்வளோ க்யூட்டாக நடந்து போகிறார் பாருங்க, பெரிய மனுஷன் மாதிரி கையெல்லாம் வீசிக்கிட்டு குட்டியாக க்யூட்டாக வந்து பிறக்கிறப்ப கையில் தூக்கி கொடுத்தாங்க. இப்போ என்னென்னா அவர் கை காலெலாம் முளைச்சி அவர் வந்து நடந்து தனியாக போக ஆரம்பிச்சிட்டாரு. சில நேரம் ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்கும், இவன் என்னடா இவ்வளோ சீக்கிரம் வளர்றானேன்னு. ஒரு பக்கம் வருத்தமாகவும் இருக்கும், என்னமோ தெரியலை, நம்மளை விட்டு போய் க்ளோஸாக இல்லாமல் போயிடுவானோ இப்போ எல்லாம் இருக்கிறது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்கில் எல்லோரும் விளையாடுறத உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நானும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் ஏறுறது இறங்குறது ஒளிஞ்சு பிடிச்சி விளையாடுறதுன்னு ஜாலியாக 1 மணி நேரத்துக்கிட்ட விளையாண்டுட்டாரு. அப்புறம் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டேன்.